ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு சீன நிறுவனங்கள் பதிலடி கொடுக்கும் விதமாக பிரபல பிராண்டுகளின் பொருட்களை மலிவு விலையில் நேரடியாக விற்க தொடங்கியுள்ளன. அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் சீன வியாபாரிகள் வர்த்தக வியூகத்தை மாற்றிக் கொண்டுள்ளனர். அமெரிக்காவில் விற்கப்படும் பிர்கின், லூயிஸ் விட்டன் போன்ற பிரபல பிராண்டுகளின் கைப்பைகள், ஆடைகள், அழகு சாதன பொருட்களை லோகோ இல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக விற்க தொடங்கியுள்ளனர். உற்பத்தியாளர்களை விட லோகோ மற்றும் பிராண்ட் நிறுவனங்களே அதிக லாபம் பெறுவதாக கூறும் சீன வியாபாரிகள் வர்த்தக போரும் சேர்ந்து கொண்டதால் தற்போது விற்பனை உத்தியை மாற்றிக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். உலகின் மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான MGM 101வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அமெரிக்காவில் லோவ்ஸ் தியேட்டர் என்ற பெயரில் சுமார் 150 திரையரங்குகளை நடத்தி வந்தவர் மார்க்கஸ் லோவ். மெட்ரோ பிக்சர்ஸ், கோல்ட்வின் பிக்சர்ஸ், லூயிஸ் பி மேயர் பிக்சர்ஸ் ஆகிய நிறுவனங்களை கையகப்படுத்தி இணைத்த இவர் மெட்ரோ கோல்ட்வின் மேயர் என்ற நிறுவனமாக உருவாக்கினார். 1917ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி உருவான இந்த புதிய நிறுவனம் முதல் 2 ஆண்டுகளில் மட்டுமே 100க்கும் அதிகமான திரைப்படங்களை தயாரித்தது. அந்த காலகட்டத்தில் ஊமை படங்கள் மட்டுமே தயாரிக்கப்பட்டன. பின்னர் வசனங்களுடன் படங்கள் தயாராகின. அந்த வகையில் ஊமை படங்கள் தயாரிப்பை நிறுத்திய கடைசி நிறுவனம் MGM தான். அதே நேரத்தில் வசனங்களுடன் வெளியான ஒலிப்படங்களை தயாரிப்பதிலும் ஆதிக்கம் செலுத்திய நிறுவனமும் MGM தான். இன்றளவும் புகழ்பெற்ற டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் கதாபாத்திரங்களை உருவாக்கியதும் இதே நிறுவனம்தான். ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.